அற்பமான எண்ணையும் வேதத்தை அறிய பயன்படுத்திய இயேசுவுக்கே மகிமை உண்டாதாக. ஏசாயா பாகம் 4 91 120 கேள்விகள். கேள்வி 91. தூளத்தாலே போரடிக்கப்படாதது எது? விடை உளுந்து. ஏசாயா 28:27. கேள்வி 92. மிலாற்றினால் அடிக்கப்படுவது எது? விடை சீரகம். ஏசாயா 28:27. கேள்வி 93. தாவீது வாசம் பண்ணின நகரம் எது? அரியேல். ஏசாயா 29:1. கேள்வி 94. இன்னும் கொஞ்ச காலத்தில் செழிப்பான வயல்வெளியாக மாறுவது எது? விடை லீபனோன். ஏசாயா 29:17. கேள்வி 95. இனி யார் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் கூறினார்? விடை யாக்கோபு. ஏசாயா 29:22. கேள்வி 96. முறுமுறுக்கிறவர்கள் எதை கற்றுக்கொள்வார்கள்? விடை உபதேசம். ஏசாயா 29:24. கேள்வி 97. எரிகிறதும் கனின்று புகைகிறதுமாயிருப்பது எது? விடை கர்த்தருடைய கோபம். ஏசாயா 30:27. கேள்வி 98. சேனைகளின் கர்த்தர் எவைகளைப் போல எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார்? விடை பறந்து காக்கிற பட்சிகள். ஏசாயா 31:5. கேள்வி 99. பதற்றம் உள்ளவர்களின் இருதயம் எதை உணர்ந்து கொள்ளும்? விடை அறிவு. ஏசாயா 32:4. கேள்வி 100. இனி உதாரணம் என்று சொல்லப்படாதவன் யார்? விடை லோபி. ஏசாயா 32:5. கேள்வி 101. மாயம் பண்ணுகிறவன் யார்? விடை மூடன். ஏசாயா 32:6. கேள்வி 102. ஒரு வருஷமும் சில நாட்களும் தத்தளிப்பவர்கள் யார்? விடை நிர்விசாரிகள். ஏசாயா 32:10. கேள்வி 103. வனாந்திரத்திலே வாசமாயிருப்பது எது? விடை நியாயம். ஏசாயா 32:16. கேள்வி 104. நீதியின் கிரியை எது? விடை சமாதானம். ஏசாயா 32:17. கேள்வி 105. எருசலேமின் பொக்கிஷம் எது? விடை கர்த்தருக்கு பயப்படுதல். ஏசாயா 33:6. கேள்வி 106. வெட்கி வாடுகிறது எது? விடை லீபனோன். ஏசாயா 33:9. கேள்வி 107. எப்படி நடக்கிறவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான்? விடை நீதியாய். ஏசாயா 33:15-16. கேள்வி 108. பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரம் எது?
விடை சீயோன். ஏசாயா 33:20. கேள்வி 109. புஸ்தக சுருளை போல சுருட்டப்படுவது எது? விடை வானங்கள். ஏசாயா 34:4. கேள்வி 110. வானங்களில் வெறி கொண்டது எது? விடை கர்த்தருடைய பட்டயம். ஏசாயா 34:5. கேள்வி 111. சகல ஜாதிகளுக்கும் கர்த்தர் நியமித்தவை வரும் நாள் எது? விடை கர்த்தர் பழிவாங்கும் நாள். ஏசாயா 34:2-8. கேள்வி 112. எதில் தேடி வாசிக்க வேண்டும்? விடை கர்த்தருடைய புஸ்தகம். ஏசாயா 34:16. கேள்வி 113. எவைகளை பலப்படுத்த வேண்டும்? விடை தள்ளாடுகிற முழங்கால்கள். ஏசாயா 35:3. கேள்வி 114. பரிசுத்த வழி என்னப்படுவது எது? விடை பெரும் பாதையான வழி. ஏசாயா 35:8. கேள்வி 115. பரிசுத்த வழியில் நடப்பவர்கள் யார்? விடை மீட்கப்பட்டவர்கள். ஏசாயா 35:9. கேள்வி 116. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களின் தலையின் மேல் இருப்பது எது? விடை நித்திய மகிழ்ச்சி. ஏசாயா 35:10. கேள்வி 117. அசீரிய ராஜா நெறிந்த நாணல் கோல் என்று எதை கூறினான்? விடை எகிப்து. ஏசாயா 36:6. கேள்வி 118. எசேக்கியாவுக்கு எத்தனை குதிரைகளை கொடுப்பேன் என்று ரப்சாக்கே கூறினான்? விடை 2000. ஏசாயா 36:8. கேள்வி 119. சனகெரிப் எதின் மேல் ராஜாவாய் இருந்தான்? விடை அசீரியா. ஏசாயா 36:1. கேள்வி 120. வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தவன் யார்? விடை எசேக்கியா. ஏசாயா 37:1. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.